ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் தமிழ் டாபிக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஒருமைப்பன்மை. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருமைப்பன்மையில் ஒருமைனா என்னது? ஒன்றை குறிப்பது தான் ஒருமை. ஓகேவா? ஒருமையோட விகுதி என்ன கொடுத்துருக்காங்க? தூ கொடுத்துருக்காங்க. ஒருமையோட விகுதி வந்து தூ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒருமைனா தூ வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதான் மேக்ஸிமம். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஒருமைப்பன்மை ஈஸியாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். இப்போ ஒருமை அப்படிங்கிறது வந்து எப்படி முன்னா தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவை ஒருமை தொடர்கள் பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? ஒருமைனா என்னென்ன வரும் பாருங்கள். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவை ஒருமைப்பன்மை தொடர்கள் பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். ஒருமைக்கு மரம் சாய்ந்தது, நான் சொன்னேன் தூ வரும். ஓகேவா? மான் துள்ளி குதித்தது. ஓகேவா? கந்தன் நாளை தஞ்சை புறப்படுவார். ஓகேவா? தென்றல் மெல்ல வீசியது, ஆடு வயலில் மேய்தது, கன்று தனது தலையை ஆட்டியது. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் நான் ஒரே ஒரு ஒருமை வேர்டு கொடுத்துட்டு 3 பன்மை வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த தூ வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இது வந்து அக்ரிநிலையில் இருந்தால் வந்து தூ போட்டுடலாம். அதே வந்து உயர்திணையில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே மீனிங் இருக்கும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது புரியும். வாங்க கீழே பார்ப்போம். பன்மை. ஓகேவா? ஒன்றுக்கு மேற்பட்டது, அதாவது நிறையா இருக்கிறது. ஒரு மான் இருந்தால் அது வந்து ஒருமை. நிறையா மான்கள் அப்படின்னு தான் அது வந்து பன்மை. இதான். ஓகேவா? ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மை. பன்மையோட விகுதி என்ன பார்த்துங்க? நான். பன்மையோட விகுதி என்னது? ந. மேக்ஸிமம் நேல முடியும் வேர்டு, அதெல்லாம் வந்து பன்மை. இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருமைனா தூ, பன்மைனா ந. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. பன்மையோட விகுதி வந்து ந. கல் விகுதி பன்மை பெறும். ஓகேவா? நான் மட்டும் இல்லாமல் கல் அப்படின்னு முடிஞ்சாலும் அது வந்து பன்மையை தான் சேரும். ஓகேவா? அல்ல என்ற சொல் பன்மையில் மட்டும்தான் வரும். அல்ல என்ற சொல் எது வரும்? பன்மையில் மட்டும்தான் வரும். இதையும் நோட் பண்ணிக்கிங்க. அங்கே என்ன சொன்னால் தான், தன்னை, தம்மால். இது வந்து தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது, மே எல்லாம் வருது. அதில் ந வரும், இதில் எல்லாம் மே வருது. அதை பார்த்துங்க. ஓகேவா? ஆகியவற்றை பன்மை தொடர்கள் பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? இதோட எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். மரங்கள் சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன, பழங்கள் எல்லாம் அழுகி போயின, மான்கள் துள்ளி பாய்ந்தன, தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தன, அவை பறவைகள் அல்ல. அல்ல அப்படிங்கிற சொல் எதில் பயன்படுத்துவோம்? பன்மையில் பயன்படுத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மாடுகள் தமது தலையை ஆட்டியது, கல் அப்படின்னு வந்திருக்கு. ந. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வச்சு இதெல்லாம் பன்மைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாரி, மாடுகள் தனது தலையை ஆட்டியன அப்படி தான் வரும். ஆட்டியதுன்னு வராது. இந்த இடத்துல தூ வராது. இது வந்து டைப்பில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல மாற்றிங்க. இந்த இடத்துல நான் தான் வரும். ஓகேவா? அது மட்டும் மாற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யான்னா யாம் யாங்கள், தானா தாம் தாங்கள், நீனா நீங்கள் நீவீர், அவன் அவள் அவர்கள், அதுனா அவை, தம்பினா தம்பிமார்கள், தங்கைனா தங்கைமார், மான்னா மான்கள், அன்று அல்ல, தான் தம். ஓகேவா? இதை பார்த்துங்க ஒரு கிளான்ஸு. ஓகேவா? மேக்ஸிமம் தூணை அதுலேயே வந்துடும். ஈஸியாக நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும் ஒருமைப்பன்மை. ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் நோட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சில இது கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் மாதிரி. இது வந்தால் இப்படி பண்ணணும், அதை மட்டும் இங்கே கட் பண்ணி கொடுத்துருக்க. அதை பார்த்துங்க. உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலை பெற்று வரும். அதாவது உயர்திணைனா என்னது? உயிர் உள்ளது. ஓகேவா? ஓகேவா? மனுஷங்க அதுமாரி. ஓகேவா? 6 அறிவுடைய உயிர் உள்ளது கிடையாது. 6 அறிவுடையவங்க வந்து உயர்திணை வரும். ஓகேவா? அக்ரிணை அப்படிங்கிறது அறிவில்லாதவர்கள் தான் அக்ரிணை வரும். ஓகேவா? உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலை பெற்று வரும். அதே போல் அக்ரிணை எழுவாய் அக்ரிணை வினைமுற்றை வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவன் மிகச் சிறந்தவன். அவன்கிறது உயர்திணை. ஓகேவா? அவன் சிறந்தவன் முடியணும். சுப்பன் மிக நல்லவன். ஓகேவா? வண்டி வந்தது. வண்டி அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிணை பொருள், அதனால அங்கே தூக்கிட்டு. கோழி கூவியிற்று. ஓகேவா? அதாவது நம்ம இங்கே மனுஷங்களை குடித்தா அதோட மரியாதையாக முடிக்கணும். அதே ஒரு ஆடு மாடை குடித்தா அதுக்கு தகுந்த மாதிரி குடிக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. 2வது விதியை பாருங்கள். எழுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதுக்கேற்ற வினைமுற்றை பயன்படுத்த வேண்டும். எழுவாய் ஐம்பால்கள் எதில் உள்ளதோ அதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோதை படித்ததுன்னு போடக்கூடாது. கோதைங்கிறது என்னது? ஒரு பெண் பாலை குறிக்கிது. அப்படின்னா கோதை படித்தாள். ஒருவேளை இங்கே கபிலன் இருந்தால் கபிலன் படித்தான், இன்னு வரும். ஓகேவா? ஆண் பால்னா இன்னு வரும். பெண் பால்னா
இல்லு வரும். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதான் 2வது ரூல் சொல்கிறாங்க. ஓகேவா? 3வது பாருங்கள், கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றில் கல்விகுதி பெறும். அதே போன்று எழுவாயில் அர்விகுதி பெற்றிருந்தால் மரியாதை பன்மை வினைமுற்றில் அர்விகுதி வருந்தாலும் பலர்பால் வினைமுற்றில் அர்விகுதி வருதலும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துறாங்க. அது பாருங்கள், மாணவர்கள் தேர்வு எழுதினார் அப்படின்னு எழுதக்கூடாது. மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். கல்லுன்னு முடிஞ்சால் இங்கேயும் கல்லுன்னு முடிஞ்சிருக்கு, இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது விதியை பாருங்கள், எழுவாய் ஒருமையாயின் வினைமுற்றும் ஒருமையாக இருக்க வேண்டும். அதாவது ஒருமையாக இருந்தால் அதுவும் வினை ஒருமையாக இருக்கணும்னு சொன்னோம். ஏன் எழுதுகோள் இது வல்ல. எழுதுகோளுங்கிறது ஒரே ஒரு எழுதுகோள் தான் சொல்கிறாங்க. அதாவது பென்சில். ஓகேவா? பென்சிலோ பேனாவோ எழுதுகோள் சொல்கிறாங்க. அல்ல அப்படிங்கிறது நான் வந்து எதில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? அல்ல அப்படிங்கிறது வந்து பன்மையில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இங்கே என்னது ஒருமை, ஒரே ஒரு எழுதுகோள் தான். நிறையா எழுதுகோள் சொல்லும், ஒரே ஒரு எழுதுகோள் தான் இருக்குது. அப்போனா அன்று தான் யூஸ் பண்ணணும். என் எழுதுகோள் இது வன்று தான் வரும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 5வது பாருங்கள், தொடரில் காலத்தை உணர்த்தும் குறிப்பு சொற்கள் இருப்பின் அதற்கேற்ற காலம் அமைந்த வினைமுற்றை எழுத வேண்டும். எது எழுவாயோ அது போது தான் வந்து நம்ம அந்த காலத்தை பயன்படுத்து. தலைவர் நாளை வந்தார்னு வராது, நாளை வருவார். நாளைன்னா அது எதிர்காலம், நாளைக்கு வரப்போகிறாங்க. அப்போ வந்தார்னா முடிஞ்சு போனதை சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா வருவார் தான் வரும். ஓகேவா? தலைவர் நாளை வருவார். ஓகேவா? 6வது பாருங்கள், கூறியது குரல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது. கூறியது குரல் அப்படிங்கிறது வந்து ஒரே இடத்துல இடம்பெறக்கூடாது அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட்டு. அடுத்து 7வது பாயிண்ட்டை பாருங்கள், வாக்கியத்தில் உயர்திணை அக்டினை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பினை கருதி உயர்திணை பயனிலை கொண்டு இழிவின் கருதி அக்டினை பயனிலையை கொண்டு வாக்கியத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னா முடவனும் மாடும் குளத்தில் குளித்தனர் வராது. ஓகேவா? முடவனும் மாடும் குளத்தில் குளித்தன அப்படி தான் வரும். ஓகேவா? ஏன் இங்கே நே போடுறாங்கன்னா இங்கே வந்து பன்மை 2 பேர் கொடுத்துருக்காங்க, அதனால நே போடுறாங்க. மூடன், அதாவது மூடன்கிறது என்னது? அவங்களும் ஒரு இழிவானது தான். அதனால தான் மாடும் வந்து அக்டினை. ஓகேவா? அது 2க்கும் நான் வந்து நே கொடுத்தா போதும், உயர்திணையாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது உயர்திணை அக்டினை பெயர்கள் விரைவி வந்தால் மிகுதி பற்றி ஒரு துணைவினை கொண்டு முடிதல் வேண்டுமாகும். உயர்திணை அக்டினை கொண்கள் விரைவி வந்தால் மிகுதி பற்றி ஒரு துணைவினை கொண்டு முடித்தல் வேண்டும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், ஆற்று வெள்ளத்தில் மக்களுக்கும் மரங்களுக்கும் குடிசைகளுக்கும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றனர். ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றனர். 2மே ஒரே லைன் தான் இருக்குது. இதுலேயே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மிதந்து சென்றார் நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சென்றனர்னு வரும்னு நினைக்கிறேன். இதை தப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து மோஸ்ட்லி தப்பாக இருக்குது. ஓகேவா? இதை விட சென்றார்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? சென்றனர் தான் ரைட்டு வரும். ஓகேவா? சென்றனர் தான் ரைட்டு, அது மட்டும் பார்த்துங்க. சென்றனர் தான் ரைட்டு. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு எனும் தொடர் ஒருமையும் ஒவ்வொரு என்ற தொடர் பன்மையிலும் இணைமுற்றாக கொள்ளும். ஓகேவா? ஒவ்வொரு என்ற தொடர் ஒருமையும் ஒவ்வொருவர் என்னும் தொடர் பன்மையும் இணைமுற்றாக கொள்ளும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும், ஒவ்வொருவர் அப்படிங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்தது தூ வந்தால் அது ஒருமை. ஓகேவா? ஒவ்வொன்றையும் நாள்தோறும் வெடிக்கிறது தூ வந்தால் இது 2மே வந்து ஒருமை. அப்போனா ஒவ்வொரு அப்படிங்கிறது வந்து ஒருமையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அப்படிங்கிறது வந்து ஒருமையில் யூஸ் பண்ணணும், ஒவ்வொருவர் அப்படிங்கிறது வந்து பன்மையில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொருவர் என்னும் தொடர் பன்மை வினைமுற்றை கொள்ளும். ஒவ்வொருவர் குரல் படிக்கிறார். ஓகேவா? அடுத்தது அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. செல்வி, லதா, கீதாஞ்சலி ஒவ்வொருவரும் நன்கு படிக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மை விளக்குகிறது. ஒவ்வொரு உயிர்முன் வரும். ஒவ்வொரு அப்படிங்கிறது உயிர் மெய்முன் வரும். அதாவது உயிர்மெய்னா என்னது? வரிசை, கேலேருந்து வரிசை வழி உள்ளது. ஓகேவா? ஒரு உயிரெழுத்துனா ஆலாலேருந்து அவ்வனா வழி உள்ளது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஒவ்வொரு. ஓகேவா? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை பார்த்துங்க. ஐயம் காட்டும் ஓகாரம் வரும்போது பிரிப்பாக வரும். ஆவாது எனும் சொல் பின்னும் அல்லது எனும் சொல் வருதல் கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினைமுற்றை ஒருமையாக முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றோ அல்லது இரண்டோ தருகன்னு எழுதக்கூடாது, ஒன்றோ இரண்டோ தருகன்னு எழுதணும். நாயாவது நரியாவது நின்றுருக்கும் அப்படி இருக்கிறது தவிர நாய் அல்லது நரி தின்றிருக்கும் அப்படின்னு எழுத வர வேண்டும். ஓகேவா? அதாவது நம்பரில் வந்தால் அந்த இடத்துல அல்லதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே வந்து ஒரு உயிரினத்தோடு வந்துச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அல்லது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் உள்ளது. ஓகேவா? ஒருமை பன்மை ஸ்கூல் புக்கில் உள்ளது நல்லா பார்த்துங்க. ஏன்னா வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் இதில் தான் கேட்டுப்பாங்க. ஒருவேளை இப்போ கொஷினாக ரொம்ப டஃப்பாக கேட்கறதுனால நான் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா?
இதில் உள்ள நீங்கள் கிராமரை பார்த்துக்கிட்டிங்கனாலும் போதும். இது எது கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஒருமைனா தூ வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பன்மைனா ந வரும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒருமை பன்மை பிழை திருத்தம் கொடுத்துறாங்க. காற்று வீசின மரங்கள் அசைந்தது. பாருங்கள், காற்றுங்கிறது சிங்கிள். ஓகேவா? அப்போ அது வீசியதுன்னு போடணும். மரங்கள் கல் இருக்குது அப்படின்னா பன்மை அசைந்தனன்னு போடணும். ஓகேவா? தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் இருக்காங்க அப்படின்னா சென்றனர்னு போடணும். ஓகேவா? 3வது பாருங்கள், நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் தான் வரும். ஓகேவா? நேற்று பால் பொங்குகிறது. நேற்று பால் பொங்கியது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இது வந்து 6th ஓல்டு புக்கில் உள்ளது. பூங்கிறது ஒருமை, பூக்கள்னா பன்மை, மாணவன்னா ஒருமை, மாணவர் அப்படிங்கிறது வந்து பன்மை, மாணவன் அப்படின்னா ஒருமை, மாணவர் அப்படிங்கிறது பன்மை. ஓகேவா? இது டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மைன்னு மேலே கொடுத்துருக்காங்க. பெயர் ஒருமையில் இருந்தால் வினையும் ஒருமையில் இருத்தல் வேண்டும். பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடிவும் பன்மையில் இருத்தல் வேண்டும். அப்படிங்கிறது திருடன் அப்படிங்கிறது ஒரு ஆள் தானே. திருடன் பிரிப்பட்டான் அப்படிங்கிறது வந்து ஒருமையிலே முடிக்குது. அதே வந்து திருடர்னா நிறைய பேர் சேர்ந்தால் திருடர் அப்படின்னா திருடர் பிரிப்பட்டனர்னு எழுதணும். அதுதான் இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 8th புக்கில் இருக்குது. 8th நியூ புக்கில் இருக்குது. லாஸ்ட் லெசனில் தாம் எங்கே பண்ண தான் அப்படிங்கிறது. இப்போ நான் ஏற்கனவே ஒரு லைன் கொடுத்தோம்னா மேலே ஒருமையில் தான்கிறது ஒருமையில் பயன்படுத்தணும். தாம் என்பது பன்மையில் பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? நாங்கள் கொடுத்துருக்க லைன்லாம் இதையும் கொடுத்துருக்காங்க. தாம், தன்னை, தம்மால், தமக்கு, தனது ஆகியவை ஒருமையில் பயன்படுத்தப்பட வேண்டும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்கள் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தலைவர் தமது கைகளால் பரிசு வழங்கினார். மாணவர் தனது கைகளால் பெற்றுக்கொண்டான். ஓகேவா? இங்கு தலைவர் என்பது ஒருவரை கொடுத்தாலும் அது மரியாதை பன்மையாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் யோசிக்கலாம், தலைவர்னா ஒரு ஆள் தானே அப்படிங்கிறது. அது வந்து மரியாதை பன்மைக்குள்ளே வந்துருங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. மரியாதை பன்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், மாடுகள் தமது தலையை ஆட்டியது. கல் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு? பன்மை. கல் வந்தால் பன்மை அப்படின்னா தலையை தமது வந்தது. கன்றுனா சிங்கிள் அப்படின்னா ஒருமை. கன்று தனது தலையை ஆட்டியது. ஓகேவா? கீழே கோடிட்ட இடங்களுக்கு அதில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். பார்த்துங்க. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். தனது கையில் மலர்களை வைத்திருந்தார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இவை தாம் எனக்கு பிடித்த நூட்கள். ஓகேவா? குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. இந்த கொஸ்டின் இருக்குல்ல, குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. போன வருஷம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது ஒன்று பார்த்துங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. சிறுமி இதுவும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேறு 2 கொஸ்டின் பார்த்துங்க. நான் இந்த டெஸ்ட் பேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்துக்குமே போடுவேன். ஓகேவா? பால் பாகுபாடு இது வந்து 12th புக்கில் இருக்குது. இது சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராமர் மாதிரி தான். ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம் கிடையாது, அதனால் இதை கொடுத்துருக்கேன். ஒரு கிளான்ஸ் நான் படிக்கிறேன், கோத்ரூ பண்ணுறேன், அப்படியே பார்த்துங்க. தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் அமைந்துள்ளது. பால் பகுப்புனா ஆண் பால் பெண் பால் அப்படிங்கிறது இலக்கணத்தை அடையாத பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்கு இடத்திலும் வரும் அப்படிங்கிறது. தன்னை முன்னிலை அப்படின்னா படர்க்கு இடத்துலையும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பயனிலை விகுதிகளான ஆண், ஆள், ஆர், அது, ஆண் ஆகியவை பால் பகுப்பை காட்டுகின்றன. பயனிலை விகுதிகளான ஆண், ஆள், ஆர், அது, அன் வந்து பால் பகுப்போட காமிக்குது. ஓகேவா? பழந்தமிழ் ஐம்பால்கள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சிலவையில் ஒருமையிலும் வந்துள்ளது. ஓகேவா? மாணவர் வந்தனர் அப்படிங்கிறது வந்து பன்மை. ஆசிரியர் வந்தார் அப்படிங்கிறது வந்து ஒருமை. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இக்காலத்தில் தமிழில் பலர்பால் உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டும் உணர்த்துகிறது. பன்மை பொருள் உணர்த்துவதற்கான கல் என்னும் விகுதிகள் உதவுகிறது. இப்போ அதுக்கு அது வந்து முன்னாடி பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவர் வந்தார் அப்படிங்கிறது வந்து ஒருமை. அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது வந்து பன்மை. தமிழ் உயர்திணை ஆண்பாலும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர் உண்டு. இப்பெயர் தொடர்கள் அமையும் வினை முற்றை பொறுத்தே பால் அறியப்படுகிறது. ஓகேவா? தங்கமணி பாடினான் அப்படிங்கிறது தங்கமணி ஒரு ஆணை குறிக்கிறோம். தங்கமணி பாடினாள் அப்படின்னா இது ஒரு பெண்ணை குறிக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் காட்டும் விகுதிகள் இன்றி உயர்திணை பெயர்ச்சொற்கள் தத்தம் பாலை உணர்த்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பால் காட்டும் விகுதிகள் தான் இருக்கணும், ஆணாள் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ அம்மா அப்பானா அப்பாங்கிறது ஆம்பளை, அம்மாங்கிறது வந்து பெண்ணுங்கிறது நம்மளால ஈஸியாக தெரியும். ஓகேவா? அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அச்சினை எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கான பால் காட்டும் விகுதிகள், அதாவது அக்டினைக்கு வந்து பால் காட்டும் விகுதிகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே ஒருமை பன்மை அடிப்படையில் ஒன்றன் பால் பழவின் பால் என்றே அறியப்படுகிறது. காளை உழுதது, பசு பால் தந்தது ஆகிய தொடர்கள் காளை ஆண் பாலாகவும் பசு பெண் பாலாகவும் உள்ளது. ஆனால் வினைமுற்று பால் பாகுடைய விகுதிகளை பெறாமல் ஒன்றன் பால் விகுதிகளை பெற்று முடிந்துள்ளது. ஓகேவா? இதுக்குன்னு தனியாக பால் காட்டும் விதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றன் பால் விதிகளே. ஒன்றன் பால் விதிகள்னால் என்னது? ஒருமையோட விகுதி என்னது?
தூ அதை வந்து சாரி அந்த தூவே வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். ஓகேவா? தற்காலத்தில் அக்டினை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. மாட்டினத்தில் பெண் பாலை குறிக்க பசுமாடு எனவும் ஆண் பாலை குறிக்க காளை மாடு எனவும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஆனால் நான் இந்த சொன்னேன்னே இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நான் ஒரு கிளாஸ் எல்லாம் சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. தாம் தம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாங்க. இப்போ இது மாதிரி தான் கொஷின் கேட்குறாங்க. நியூ புக்கில் உள்ள மாதிரி தான் இப்போ கொஷின் வருது. ஓகேவா? ஒருமை பன்மைனா என்ன சிம்பிளாக இதில் இருக்குது, இது பார்த்துங்க. பெயர் ஒருமையில் முடிஞ்சால் வினையும் ஒருமையில் தான் முடியணும், பன்மையில் முடிஞ்சால் பன்மையில் தான் முடியணும். ஓகேவா? அடுத்தது இது பார்த்துங்க, இதுலேயும் கொஷின் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 10 ரூல்ஸையும் பார்த்துங்க. ஓகேவா? 10 ரூல்ஸில் இந்த 9வது ரூல்ஸ்லையா இந்த 8வது ரூல்ஸில் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது. இதில் தப்பாக இருக்குது, ஆனால் 2வது இருக்கலாம், இதுதான் ரைட்டு. அது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த மெட்டீரியல். ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தமிழில் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? முன்னாடி நான் பின்னாடி இருக்கிறது தான், அது அப்படியே முன்னாடி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒருமை பன்மை. ஓகேவா? நல்லா டெஸ்ட் எழுதுங்க. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்குள்ளே டெஸ்ட் நான் கொடுப்பேன். அந்த டெஸ்ட் கொஷினை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒருமை பன்மையில் எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.